Welcome to Classic Higher Secondary School. Today we are discussing about 12th standard economics. Chapter 2 National Income. நம்ம நேஷனல் இன்கம் பற்றி எதுக்காக பார்க்கணும், நம்ம கண்ட்ரி எந்த பொசிஷனில் இருக்குது, அது அண்டர் டெவலப்மெண்ட்டாக இல்லை டெவலப்பிங்காக இல்லை டெவலப்டு கண்ட்ரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நேஷனல் இன்கம் பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ நேஷனல் இன்கம் பற்றி கால்குலேட் பண்ணவர் ஃபஸ்ட்டு சைமன் கோஸ்னர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஏன் இந்த சாப்டர் எடுக்கணும் பர்டிகுலராக அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இந்த சாப்டரில் தான் 11 மார்க்ஸ் வருது. 1 மார்க்கில் 1 வரும், 2 மார்க்கில் 1 வரும், 3 மார்க்கில் ஒரு கொஸ்டின் வரும், 5 மார்க்கில் வரும், டோட்டலாக 11 மார்க் வரும். சரி, இந்த சாப்டரில் ஏன் நம்ம இதை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த கொஷினில் தான் நிறைய டவுட் வரும். ஈவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணால் இதில் சில டவுட்டில் வரும். ஸோ அது சம்மந்தமாக தான் என்ன பண்ணுறேன், ஈஸியாக உங்களுக்கு மெமரி ஆகிறதுக்கு மெத்தட் என்னவோ அதை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் பார்க்கும்போது the meaning of national income in common parlance of national income means the total money value of all final goods and service produced in a country during a particular period of time அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நேஷனல் இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன்று இந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் அப்படின்றத பாரு. ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டு, இந்த பர்சனல் இன்கம், டிஸ்பர்சபிள் இன்கம், per capita income, the real income, then last one GDP deflector அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஜிடிபி இஸ் த டோட்டல் மார்க்கெட் வேல்யூ இந்த ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் த கண்ட்ரி டூரிங் த இயர் அப்படின்ற மாதிரி என்ன இருக்குது. ஒரு ஆண்டுக்குள்ளே உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஜிடிபி அப்படின்ற மாதிரி போகிறோம். ஜிடிபி மீன்ஸ் வித்தின் த கண்ட்ரி, நம்ம கண்ட்ரிக்குள்ளே என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதில் கூட்ஸ் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், சர்வீஸை என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ இது எல்லாம் சேர்த்தது தான் அது இந்த ஜிடிபி வித்தின் கண்ட்ரி. நம்ம நாட்டுக்குள்ளே ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கமாடிட்டி மட்டும் தான் என்ன பண்ணுறோம் இதில் கால்குலேட் பண்ணுறோம். அதில் பார்க்கும்போது ஃபார்முலா பாரு, ஜிடிபி பை த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அட் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எம் இருக்குது. அப்போ வேறு சின்றது கன்சம்ஷன் கூட்ஸு, நெக்ஸ்ட் ஒன்று இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ் இருக்குது, ஜின்றது இந்த கவர்மெண்ட் பர்ச்சேஸ் என்ன மாதிரியெல்லாம் கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன்று எக்ஸ்போர்ட்டு மைனஸ் இம்போர்ட்டு, அது பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தானே இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஜிடிபின்னு சொல்லக்கூடியது வித்தின் கண்ட்ரிக்குள்ளே ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கமாடிட்டி மட்டும்தான் என்ன பண்ணுறோம் இந்த ஜிடிபி. அப்போ நெட் டொமஸ்டிக் மீன்ஸ் என்னது, அதுலேருந்து என்ன பண்ணுறோம் இந்த டிப்ரிசியேஷனை என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம். அதுதான் என்னது இங்கே நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். பாருங்கள், the GDP is the value of net output of the economy during the year. Some of the country, the capital equipment were out or becomes the outed the each and during the year production process அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மிஷினரி டிப்ரிசியேஷன் ஆகலாம், இல்லைனா ஃபுல்லாக என்ன பண்ணலாம் அந்த மிஷினரியே டியூரேஷன் முடிஞ்சு போயிருக்கலாம். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய இந்த டிப்ரிசியேஷன் தேய்மானத்தை கழிச்சா மட்டும்தான் கிடைக்கக்கூடியதான் என்னது இந்த நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு. அப்போ ஜிடிபின்னு சொல்லக்கூடியது டோட்டல் ப்ரொடக்ஷனு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய என்டிபின்னு சொல்லக்கூடியது அதுலேருந்து வரக்கூடிய இந்த டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது என்னது என்டிபி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, இந்த ஜிஎன்பி அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாங்க. அதில் பார்க்கும்போது இந்த இன்கம் ஃப்ரம் அப்ராடு இருக்குது. ஸோ அப்போ இன்கம் ஃப்ரம் அப்ராடுன்னு சொல்லக்கூடியதில் இந்த ப்ரைவேட் ரெமிட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று இந்த கிராண்ட்ஸ் அண்டு லோன்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இருக்குது, இன்னொன்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்குது. அப்போ இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்டில் வரக்கூடியது இன்கம் ஃப்ரம் அப்ராடுன்னு சொல்லக்கூடியது இந்த ப்ரைவேட் ரெமிட்டன்ஸ், நம்ம ரிலேஷனு அதர் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அந்த அமௌண்ட்டு நமக்கு நாட்டுக்குள்ளே வரும். ஸோ இதுவும் என்ன பண்ணுறாங்க நேஷனல் இன்கமில் கால்குலேட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன்று இந்த கிராண்ட்ஸ் அண்டு லோன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரி என்ன பண்ணோம் அதர் கண்ட்ரிலேருந்து லோன் வாங்கியிருப்போம். ஸோ நம்ம இருக்கக்கூடிய இந்த வெல்ஃபேர் மோட்டிவ்காக நிறைய லோன் வந்திருக்கும். ஸோ அதுவும் என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே நேஷனல் இன்கமில் கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன்று இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இருக்குது. அப்போ அதர் கண்ட்ரிலேருந்து நம்ம இங்கே கடன் வாங்குகிறோம், அதுக்கான பேமெண்ட்டு அங்கே கொடுக்குறோம். அப்போ நம்ம கண்ட்ரி என்ன பண்ணோம் அதர் கண்ட்ரிக்கு கடை கொடுத்துருக்கோம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டும் என்ன பண்ணியிருக்குங்க உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, நம்ம கண்ட்ரிலேருந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணுறோம், பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா. ஸோ இதை சம்மந்தமாக சொல்லக்கூடியதுன்னு அது இங்கே கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஜிஎன்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
பாரு ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸு ப்ளஸ் நெட் ஃபேக்டர் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லக்கூடியது மார்க்கெட்டில் அந்த கமாடிட்டிக்கான ப்ரைஸ் எந்த லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க இங்கே இந்த கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டு அட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்க்குறது இந்த ஜிடிபி என்டிபி அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அப்போ ஜிடிபியிலேருந்து மைனஸ் டிப்ரிசியேஷன் கழிச்சா தான் என்டிபி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்று இந்த ஜிஎன்பி பார்த்தோம், இன்கம் ஃப்ரம் அப்ராடு. ஸோ அதுலேருந்து மைனஸ் டிப்ரிசியேஷன் கழிச்சா மட்டும்தான் என்ன பண்ணுவோம் நமக்கு நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இப்போ பாருங்கள் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் ரெஃபர்ஸ் டு த வேல்யூ ஆஃப் த நெட் அவுட்புட் ஆஃப் த எக்கானமி டூரிங் த இயர் என்என்பி அப்டைன் பை த டூரிங் த வேல்யூ ஆஃப் டிப்ரிசியேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ டிப்ரிசியேஷனாகவே நமக்கு என்ன பண்ணோம் ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய தேய்மானத்தை கழிச்சா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணோம் இந்த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். அதில் பாருங்கள் என்என்பி ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ். அப்போ இந்த தேய்மானத்தை கழிச்சா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணோம் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ என்என்பி ஃபேக்டர் காஸ்ட் மீன்ஸ் என்னது 4 ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது. லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷனு இந்த 4 ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனு நமக்கு இருக்குது. அதில் லேண்டுக்கு கொடுக்கக்கூடியது 2, லேபர் கொடுக்கக்கூடியது வேஜஸ், கேபிட்டல் கொடுக்கக்கூடியது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அப்போ ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடியது த ப்ராஃபிட். இந்த 4 ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்க வேண்டியது போக தான் நமக்கு என்ன பண்ணுது இங்கே என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டாக இங்கே இருக்குது. பாருங்கள் ஃபார்முலா பாருங்கள் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ளஸ் சப்சிடி. அப்போ கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய இன்டைரக்ட் டேக்ஸை நம்ம என்ன பண்ணோம் கட்டிடணும், ப்ளஸ் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்சிடியை நம்ம என்ன பண்ணுறோம் இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னது நமக்கு என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம் இந்த பர்சனல் இன்கம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பர்சனல் இன்கம் மீன்ஸ் த இண்டிவிஜுவல் இன்கம். பர்சனல் இன்கம் இஸ் இண்டிவிஜுவல் இன்கம். இந்த பர்சனல் இன்கம் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம், சோசியல் செக்யூரிட்டி, இந்த கான்ட்ரிபியூஷன் அண்டு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த கார்பரேட் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த பர்சனல் இன்கம் மீன்ஸ் நமக்கு நிறைய வழியில் வரும். ஒன்று இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டாக வரும், இன்னொன்று வேஜஸாக வரும், இன்னொன்று சேலரியாக வரும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை என்ன பண்ணுறாங்க இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது இந்த பென்ஷனு, இந்த உதவித்தொகை. ஸோ இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பர்சனல் இன்கம்மாக இதில் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ வேஜஸாக வரக்கூடியது, சேலரியாக வரக்கூடியது, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியது, இது எல்லாமே சேர்ந்தது தான் அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கிடைக்கக்கூடியது தான் இங்கே பர்சனல் இன்கம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இந்த டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்ற மாதிரி பாருங்கள். இந்த டிஸ்போசபிள் இன்கம் த ஆல்சோ நோன் எஸ் டிஸ்போசபிள் த பர்சனல் இன்கம் இட் இஸ் த இண்டிவிஜுவல் இன்கம் ஆஃப்டர் த பேமெண்ட் இன்கம் டேக்ஸு. அப்போ டிஸ்போசபிள் இன்கம் மீன்ஸ் செலவிடக்கூடிய வருமானம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய இந்த இன்கம் டேக்ஸை பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் என்னது செலவிடக்கூடிய வருமானம். அதுதான் என்ன சொல்கிறாங்க இங்கே டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஃபார்முலா பாருங்கள் டிஸ்போசபிள் இன்கம் இந்த பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸு. கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் நமக்கு என்னது இங்கே டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஸ்போசபிள் இன்கம்னா செலவிடக்கூடிய வருமானம் போக நமக்கு என்ன இருக்கோ அதுதான் அது இங்கே டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று இந்த பர் கேபிட்டா இன்கம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் இருக்குது, டோட்டல் இன்கம் இருக்குது. ஸோ அதுலேருந்து பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கோ அதை மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் நமக்கு என்னது இந்த பர் கேபிட்டா இன்கம் அப்படின்ற மாதிரியும் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று இந்த ரியல் இன்கம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த நாமினல் இன்கம் இந்த நேஷ்னல் இன்கம் எக்ஸ்போஸ்டு த டேர்ம்ஸ் ஆஃப் த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல்னு சொல்லக்கூடியது ஸோ நம்ம நாட்டுக்குள்ளே என்ன மாதிரி ப்ரைஸ் போயிட்டுருக்கு அதில் இருக்கக்கூடியது இந்த பேஸ் இயர் கரண்ட் இயர்னு 2 டைப்ஸ் இருக்குது. அப்போ பேஸ் இயர்னு சொல்லக்கூடியது P1 இருக்குது, கரண்ட் இயர்னு சொல்லக்கூடியது P0 இருக்குது. அப்போ பேஸ் இயர்னு சொல்லக்கூடியது 2010 to 2011 இந்த தான் பேஸ் இயர்னு சொல்கிறாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைமிலிருந்து எவ்வளோ பொருட்களுடைய ப்ரைஸ் எப்படி இருக்குது ஸோ அதை கால்குலேட் பண்ணக்கூடியதும் ப்ளஸ் கரண்ட் மீன்ஸ் 2026 கூட இருக்கலாம். இந்த இயரில் எந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடியது தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க இங்கே ரியல் இன்கம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று ஜிடிபி டிஃப்ளெக்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜிடிபி குறைப்பான் அப்படின்ற மாதிரி இருக்குது. பாருங்கள் இந்த ஜிடிபி டிஃப்ளெக்டர் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். include GDP, it is here the price of index
இந்த கால்குலேட் டிவைடிங் பை இந்த நாமினல் ஜிடிபி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கிடைக்கக்கூடியது ஜிடிபி குறைப்பான் மீன்ஸ் என்ன மாதிரி ப்ரைஸ் ஆஃப் த இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி பொருட்களுடைய ப்ரைஸ் இருக்குது. ஸோ அது கூட இங்கே நாமினல்னு சொல்லக்கூடியது நேஷ்னல் இன்கம், அது கூட இந்த ரியல் இன்கம் என்னென்னு சொல்லியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, சேலரி, வேஜஸ்ஸு, இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இதிலேருந்து மைனஸ் பண்ணி இன்ட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் என்ன இருக்குங்க நமக்கு இந்த ஜிடிபி டிஃப்ளெக்டர் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ சில சேஞ்சஸ் தான். அப்போ ஜிடிபினாவே கண்டிப்பாக உள்ள ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கமாடிட்டி இதெல்லாம் சேர்த்து தான் ஜிடிபி சொல்கிறோம். அப்போ என்டிபின்னு சொல்லக்கூடியது அதில் இருக்கக்கூடிய டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணாவே நமக்கு என்டிபி கிடச்சிரும். ஸோ அது மாதிரி லிட்டில் பிட் சேஞ்சஸ் தான் இதில் இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதில் இருக்குது. தேங்க்யூ.